ஹலோ கைஸ், இந்த மாதிரி உங்கள் இமேஜை வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிங்க. எடிட்டை ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். ஆடு கொடுத்துங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. பிளெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் இமேஜ் மேலே கொண்டு வாங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பெருசு பண்ணிங்க. இதே சிம்பிள் செலக்ட் பண்ணுங்க. ஹார்ட்னஸ் ஃபுல்லாக வைங்க. சைஸ் உங்கள் விருப்பம். இன்வெர்ட் கொடுங்க. ரீஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரீஸ்ட்ரோக் பண்ணுங்க. டிக் கொடுத்துங்க. இந்த மாதிரி எல்லா இமேஜும் எடிட் பண்ணிங்க. ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்க. ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்க. இன்னொரு இமேஜ் செலக்ட் பண்ணுங்க. ஆடு கொடுத்துங்க. ரிமூவ் பிஜி செலக்ட் பண்ணுங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பெருசு பண்ணிங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் செட் பண்ணிங்க. ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. உங்கள் நேம் டைப் பண்ணுங்க. டிக் கொடுத்துங்க. சிஆர் கொடுங்க. இந்த ஃபாண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கீழே கொண்டு வாங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சின்னது பண்ணிங்க. டிக் கொடுத்துங்க. டவுன்லோட் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.